Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கருமுட்டை வளர்கிறதுக்கு எக் growth ஆகிறதுக்கு நிறைய ஃபுட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோவில். ஆனால் அது எல்லாருனாலையும் டெய்லி வந்து ரெகுலராக எடுக்க முடியாது சில காரணத்தினால. ஃபார் எக்ஸாம்பிளுக்குன்னா க்ரீன் வெஜிடபிள்ஸ் அண்டு கீரை, இது ரொம்ப நல்லது. ஆனால் டெய்லி எல்லாராலையும் கரெக்டாக கீரை க்ரீன் வெஜிடபிள்ஸ் எடுக்க முடியாது. ஏதாவது ஒரு 2 நாள் வந்து மிஸ் ஆகலாம், ஏதோ ஒரு ரீசன்னால் கரெக்டாக எடுக்க முடியாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, இல்லை நான் ஒர்க் பண்ணுறேன்றவங்க, எனக்கு வந்து கருமுட்டை growth வந்து ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் கரெக்டாக என்னால் ஃபுட்டு வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சலாம் எனக்கு எடுக்க முடியல, நான் ட்ரை பண்ணிவிட்டேன் என்னால் முடியலைன்றவங்க, இந்த 2 சீடு வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பீரியட் ஆன ஃபஸ்ட் டேலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அந்த ஃபஸ்ட் டே செகண்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு 2 வீக்ஸ் வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக் growth அண்ட் ஓவலேஷன் இது ரெண்டுக்குமே இந்த 2 சீடுமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ ரெண்டுமே வந்து எடுங்க. இது வந்து ஈஸியாக அவைலபிளாக எல்லா கடைகள்லையும் இப்போலாம் கிடைக்கிது. நீங்கள் எல்லா கடை, சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை, ஆன்லைனில், அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லா இடத்துலையுமே வாங்கிக்கலாம். ஈஸி அவைலபிள், கெட்டு போகாது, சமைக்க தேவையில்லை, ஈஸியாக நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். எக் growthக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்க, தைராய்டு இருக்கவங்க, பிசிஓடி இருக்கிறவங்க, நீர்க்கட்டி இருக்கிறவங்க, ஃபிப்ராய்டு கட்டி இருக்குது, எனக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்குது, எல்லாருமே வந்து இந்த 2 சீட்ஸை வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் எடுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸு. இந்த சியா சீட்ஸ் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வந்து எதுக்கு நல்லது அப்படின்னா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு ஒரு முக்கியமான சத்து வந்து இந்த சியா சீட்ஸில் இருக்குது. கூடவே அயன் சத்தும் இந்த இருக்குது. நியூட்ரிஷன்னு சொல்லுவாங்க, சின்ன மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க, விட்டமின்ஸு, இதெல்லாம் வந்து இந்த சீட்ஸில் வந்து நிறையவே இருக்குது. இது எல்லாமே நம்மளோட வயிறுக்கு, நம்ம பிளட் சர்க்குலேஷனுக்கு, நம்ம ஸ்கின் கேரு, நம்மளோட ஹேரு எல்லாத்துக்குமே வந்து இந்த சியா சீட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நிறையா வந்து சியா சீட்ஸ் வந்து நிறைய சியா புட்டிங்கு, சியா ஜூஸ் நிறைய ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. சியா சீட்ஸை வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் தண்ணியில் போட்டிங்கனாலே அது நல்லா புசுன்னு ஊறி வந்துடும். அதை காலையில் வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் குடிக்கணும். லெமன் கலந்து ஹனி கலந்துலாம் குடிக்கணும்னு அவசியமே கிடையாது. வெறும் இந்த சியா சீட்ஸ் 1/2 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் குடிச்சிங்கனாலே போதும். இது வந்து எக் growthக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஓவலேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கூடவே சத்து, நல்ல ஒரு ஹெல்தியான எக் வளர்கிறதுக்கு இந்த சியா சீட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மட்டன் சூப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வால்நட்டு, ஃபிஷ்ஷு, சீ ஃபுட்டு, இதெல்லாம் வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த ஸ்பெர்ம் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எதுக்கு இதெல்லாம் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதே அளவு இந்த சியா சீட்ஸில் இருக்குது. அது எடுக்க முடியாதவங்க இதை எடுக்கலாம். பெண்களுக்கும் கருமுட்டை வளர்கிறதுக்கு அந்த சத்து வேணும். ஸோ அது வந்து இந்த சியா சீட்ஸில் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ டெய்லி எடுங்க. ரேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப விலை வந்து ரொம்ப கம்மி தான், சீப்பான ஐட்டம் தான், மலிவானது தான் இது. சீட்ஸ் வந்து விலை அதிகம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க, கிடையவே கிடையாது. சீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப விலை வந்து நார்மலான விஷயந்தான். நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு 1 மந்த்துக்கு வந்து உங்களுக்கு வரும். ஒரு 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 கண்ணாடி கிளாஸ் அந்த மாதிரி எதுலையாவது போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு சீட்ஸை வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் கவர்லையே, இல்லைனா ஏதாவது ஒரு டப்பாவில் போடுறதை தவிர்த்து ஒரு கிளாஸ் பாட்டில், இல்லைனா நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு ஊறுகாலாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கீங்க, கண்ணாடி கிளாஸ் இருக்குன்னா அதில் வந்து நீங்கள் வந்து சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. கிளாஸில் ஸ்டோர் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸு, ஆளி விதை, இது வந்து சீட் சைக்கிளிங் எடுக்கிறவங்களுக்கு தெரியும். சீட் சைக்கிளிங்கில் ஆளி விதை, பூசணி விதை, இது 2ஐயும் தான் ஃபஸ்ட்டு சைக்கிளில் வந்து எடுப்பாங்க, முதல் பகுதியில் வந்து எடுப்பாங்க. எதுக்குன்னா அது ஈஸ்ட்ரஜன் இருக்குது, எக் growthக்கு ஹெல்ப் பண்ணும், எக் ரிலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஃப்ளாக்ஸ் சீடு ரொம்ப நல்லது எக் growthக்கு. எக் growthக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே ஓவரால் நம்ம பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு, கொலஸ்ட்ரால் இருந்தால் கம்மி பண்ணுறதுக்கு, நம்ம பாடியில் வந்து சுகர் லெவல் கம்மி பண்ணுறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, ரொம்ப வெயிட்டாக இருக்கவங்க இதை நிறைய எடுத்திங்கன்னா வெயிட் கெயின் ஆவாங்க. எல்லாத்துக்குமே இந்த ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃப்ளாக்ஸ் சீட், சியா சீட்ஸ், எந்த சீடாகட்டும், நிறைய பேருக்கு சீட்ஸ் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகாது, வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வருது. அளவாக எடுக்கணும். அதாவது ஒரே பொருள் தான் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப் பண்ணும். எதுக்கு இது வெயிட் கெயின் ஆகிடும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சீட்ஸில் வந்து கேலரிஸ் வந்து அதிகம், கலோரிகள்னு சொல்லுவோம். நம்ம பாடி வெயிட்டுக்கு, நம்ம ஹைட்டுக்கு நம்ம வந்து இவ்வளோ தான் ஆக்டிவாக ஒரு பர்சன் இருக்காங்க, அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் பெருசாக இல்லை, நம்ம வந்து ஒரு மாதிரி செட்டிலான ஒரு நார்மல் ஒரு ஆக்டிவாக இருக்க ஒரு பர்சன்,
நமக்கு இவ்வளோ வெயிட் ஹைட்டுனா இவ்வளோ கேலரி இருக்கணும் அப்படின்றது ஒரு இருக்குது கேல்குலேஷன். அந்த கேலரியை விட்டு நம்ம அதிகமாக எடுத்தோன்னா நமக்கு வெயிட் ஆகும், கேலரியை விட கம்மியாக எடுத்தோன்னா வெயிட் லாஸ் ஆகும். இதுதான் ஃபார்முலா வெயிட் லாஸ்க்கு. இப்போ நீங்கள் சீட்ஸ் நிறைய எடுக்கிறீங்க அப்படின்னா சீட்ஸில் வந்து கேலரிஸ் நிறையா நம்ம அதை என்ன நினைப்போம், சீட்ஸ் வந்து கொஞ்சமாக தானே இருக்குது, ஒரு ஸ்பூன் தானே நினைப்போம். ஆனால் அது வந்து கலோரிகள் வந்து அதில் வந்து அதிகம் சீட்ஸு. ஸோ வந்து சீட்ஸ் அதிகமாக நம்ம எடுக்கும்போது வெயிட் கெயின் ஆகும். நம்ம அரை ஸ்பூன் கம்மியாக ஒரு ஸ்பூன் எடுக்கும்போது வெயிட் கெயின் வந்து ஆகாது. அதே தான் ஃப்ளாக்ஸ் சீடுக்கும். ஸோ ஃப்ளாக்ஸ் சீடும் பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலர் பண்ண, ஹேர் லாஸ்க்கு, அதுக்கப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு, எக்கு க்ரோத்துக்கு, எக் ரிலீஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஃப்ளாக்ஸ் சீடு வந்து ரொம்ப 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 நல்லது. ஃப்ளாக்ஸ் சீடும் ஈஸியாக கிடைக்கும், ரொம்ப ரேட்டு கம்மி. ஃப்ளாக்ஸ் சீட்லாம் நான் பர்சனலாகவே இந்த 2 சீடும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. இதுவும் ஈஸியாக எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும், குட்டி குட்டியாக ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இந்த 2 சீடும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதை வந்து 2மே வந்து நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ளாக்ஸ் சீடு வந்து நீங்கள் ஊற வைக்காமல் மெண்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வந்து காலையில் வந்து நல்லா மெண்டு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். பட் சியா சீட்ஸ் வந்து ஊற வச்சு எடுங்க. ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம். பவுடர் பண்ணி வச்சுட்டு அரை ஸ்பூன் வாயில் போட்டு தண்ணி குடித்தாலும் ஓகே. ஒரு மீடியம் ஸ்பைஸ் கொஞ்சம் பெரிய ஸ்பூன் அப்படின்னா 1/2 ஸ்பூன் எடுங்க. குட்டி ஸ்பூன் அப்படின்னா 1 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் வந்து எடுக்கலாம். சியா சீட்ஸும் அதே தான், மீடியம் சைஸ்னால் 1/2 ஸ்பூன் எடுங்க. குட்டியாக இருக்குது அப்படின்னா 1 ஸ்பூன் சியா சீட்ஸ் வந்து வாட்டரில் கலந்து எடுக்கலாம். இந்த 2 சீடையும் பீரியட் ஆனால் ஃபஸ்ட்டு 2 நாள்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு 2 வீக்ஸுக்கு எடுங்க. இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க 3 வீக்ஸ் எடுங்க. 20 டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து எடுங்க. அதுக்கப்புறமும் இதை கண்டினியூ பண்ணலாமானா கண்டினியூ பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து மாதம் 30 நாளும் இந்த சீட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பட் மெயினாக அட்லீஸ்ட் ஒரு 15-20 நாளாவது எடுங்க. ஓவலேஷன் அண்ட் எக் ரிலீஸ்க்கு எக் க்ரோத் அண்டு எக் ரிலீஸ்க்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். இந்த சீட்ஸை வந்து நான் சொன்ன மாதிரி முடிஞ்சளவு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள், டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து சீட் சைக்கிளிங் எடுக்கிறீங்கல்ல, சீட் சைக்கிளிங் வந்து 4 விதமான சீட்ஸை வந்து எடுப்பீங்க. இப்போ நான் வந்து சியா சீட்ஸ் இது கூட எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சீட்ஸ் எப்போ எடுக்கிறீங்களோ அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சியா சீட்ஸை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க. நீங்கள் எப்படி இந்த சீட் சைக்கிளிங்க்கு சீட்ஸ் எடுத்துகிட்டு தண்ணி குடிக்கிறீங்க, இல்லைனா மெண்டு சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறீங்க, அதே மாதிரியே இந்த சியா சீட்ஸ் ஊற வச்ச வாட்டரையும் நீங்கள் அந்த சீட்ஸோடையே சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு 11 மணி 12 மணி அந்த டைமில் வந்து பிஃபோர் ஃபுட் வந்து எடுக்கணும். இந்த சியா சீட்ஸ் வந்து எப்போ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டோடு சேர்ந்து எடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஃபுட்டுக்கு முன்னாடி ஒரு பசியில் நீங்கள் இருப்பீங்கல்ல, அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறவங்களுக்குலாம் நல்லா வந்து பசியை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி இந்த சீட்ஸ் எடுக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கணும். ஃப்ளாக்ஸு, சியா இது எல்லாமே வயிற்றில் போய் கொஞ்சம் உப்பி ஊறி பெருசாகும், டைஜஷனுக்கும் கஷ்டம். ஸோ சீட்ஸ் எடுக்கும்போது நிறைய தண்ணி குடிங்க. பாடி ஹீட் ஆகுது சீட்ஸ் எடுத்தான்னு சொல்லுவாங்க, அதுக்கு காரணம் அதுதான். நம்ம உடம்பு வந்து ஒரு உணவு வந்து செரிமானம் பண்ண முடியலைன்னா பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போம்போது தான் உங்களுக்கு இந்த பாடி ஹீட்டு சூடாயிடுச்சுன்ற பிரச்சனை. ஸோ சீட்ஸ் எடுக்கும்போது நிறைய தண்ணி குடிங்க. இதை பற்றிலாம் நான் நிறைய வீடியோஸில் தெளிவாக சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் புதுசாக கேட்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். சீட்ஸ் எடுக்கும்போது நிறையா தண்ணி குடிங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு. இதுக்காக தான் இந்த வீடியோ. கொஞ்சம் சீட்ஸ் கொஞ்ச நாள் எடுக்கும்போது உங்களுக்கு லைட்டாக ஸ்டொமக் பெயின் வரலாம், ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் வரலாம். அது எல்லாமே சிலருக்கு வரலாம். பட் போக போக செட் ஆகிடும், பயப்பட வேணாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.